Sofana, this is for you. This is for you, Sofana. Dear Appa Amma, it's my turn to give you back Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens in Coimbatore. Sofana. Thank you. Your wife is there, Nanji. Hey, இல்ல just. உண்மையிலே இவ்வளவு நேரம் அந்த பாப்பா அழுகவே இல்லை. இவர் ஏத்தியலன்னு பாரு அழுகு போகுது. நாங்க வந்து இன்னைக்கு கிஃப்ட் வாங்கும்போதே கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். பையனா பொண்ணான்னு தெரியல. இன்ஸ்டா ப்ரொஃபைல்ல போய் பார்த்த போட்டோ. அப்ப என் ஒய்ஃப் சொல்றாங்க எங்க பாப்பா துணி இருக்கு கண்டிப்பா பொம்பளை பிள்ளையா தான் இருக்கும். லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டோம். நீங்க வந்து கேட்டவங்க சொல்றாங்க பையன் அப்படின்னு. இல்ல அவர் பாடுவார். நான் சிங்கரா காமெடினா டான்சர் கூட தெரியாம ஒரு ஆக்டர். அவங்களுக்கு தான் தெரியல ஏதோ புதுசா பாக்குறாங்க. இத்தனை வருஷம் ஃபீல்ட்ல இருந்து உனக்கு மாமா தெரியல. குரேஷி இதெல்லாம் நம்ம தனியா பேசிங்க. ஆனா நிறைய பேர் உங்க கல்யாணத்தை மிஸ் பண்ணிட்டாங்க ஜி. கண்டிப்பா நீங்க அடுத்த ஒரு கல்யாணம் மிஸ் பண்ணுங்க. இல்ல ஜெய் பாப்பா ஐயனுக்கும் எனக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்கல. ஐயா நீ என்ன மாதிரியே பெரிய ஆளா இருக்கு செல்லக்குட்டி. பாப்பா இருக்காதப்பா இந்த விஷயம் எடுத்துக்கலாம். கூறும்பா 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 உயரம் குறைந்தேன் உன்னால், மணலில் வரைந்தேன் உன்னால், கடலில் கரைந்தேன் உன்னாலே, சிறகாய் விரிந்தேன் உன்னால், தரையில் பறந்தேன் உன்னால், நிறங்கள் நிறைந்தேன் உன்னாலே. சாரிங்க எல்லாருமே அப்படியே பேன் முழிக்கிறீங்க. நானும் வந்து இங்க கெஸ்டா தாங்க வந்தேன். எங்க டீம் இங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. டக்குன்னு மைக்க கொடுத்துட்டாங்க. பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நம்ம தேத்த முடியுமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ். ஏன்னா அஜயோட லவ்வும் நான் தான் வெளியில சொன்னேன், கல்யாணத்தையும் நான் தான் இன்டர்வியூ மூலமா வெளியில கொண்டு வந்தேன், வளகாப்பையும் நான் தான் பண்ணி வச்சேன். ஐ மீன் வளகா பண்ணி வச்சுன்னா ஃபங்க்ஷனை பண்ணி வச்சேன். சாரிடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பர்த்டே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது தொடர்ந்து எல்லா ஈவெண்ட்லுமே அஜயோட நான் இருந்திருக்கேன் போது வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ டா. ஹாப்பி ஃபார் யூ ஜெஸ்ஸி அண்ட் காட் பிளஸ் யூ கண்ணா. இல்லை கிஃப்ட் உனக்கு தான். அவன் கிஃப்ட் பதில் லைட்டாக ஜர்க் ஆயிட்டா. சூப்பர். எங்க டீமே இங்க இருக்கோம். ஏமா நான் பேசிட்டு இருக்கேன், என்ன பண்றீங்க அங்க எல்லாரும்? கொஞ்சம் வாங்க. குரேஷி, நாஞ்சில், ருக்ஷா வாங்க மேல வாங்க. மானசிக்கு அந்த வந்ததுல இருந்து அந்த சாக்லேட் இது மேலேயே ஒரு கண்ணு. எத்தனை ஊரு போயிருக்கோம் அந்த பிள்ளை இருந்தாலும் பார்த்தீங்களா எல்லாரும். சோ ஓகே வாங்க. என்னம்மா Sofana, this is for you. என்ன மைக்ல This is for you. This is for you, Sofana. Sofana. Thank you. Your wife is there, Nanji. Yeah. வேலண்டைன்ஸ் டே கிஃப்டா? ஆமா. அவங்கள கூப்பிடலாமே. வாங்க ஸ்டேஜ்க்கு வாங்க ப்ளீஸ் வாங்க. ஐயோ உண்மையிலே இவ்வளவு நேரம் அந்த பாப்பா அழுகவே இல்லை. இவர் ஏத்தியலன்னு பாரு அழுகுது குழந்தை. ஹலோ இன்னும் புல்லாங்குழல் வாசிக்கிட்டு இருக்கீங்க. சூப்பர். சோ தி என்டையர் டீம் இஸ் ஹியர். எதுக்கு நான்ஜி கொஞ்சம் டீசென்ட்டா நடந்துக்கலாமா? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சோ என்னன்னா இவங்க எல்லாரும் எதுக்கு இப்ப நான் ஸ்டேஜ் ஏத்திருக்கேனா? எதுக்கு ஏத்திருக்கோம்னா இப்ப கேக் வெட்டி நம்ம கொடுக்க போறாங்க, சாப்பிட போறோம். அப்படி கிடையாது. ஐ திங்க் அஜய் வந்து எல்லாருமே ஸ்டார்ட்ல இருந்து பாத்துருக்கீங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் வளர்ந்து வந்தாலும் ஐ திங்க் அஜய் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா நம்மளை எங்க பார்த்தாலும் அதே ரெஸ்பெக்ட் அதே லவ் இன்னமும் மாறாத ஒரு நபர்னா நான் ப்ரௌடாவே சொல்வேன் அஜய். ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அஜயோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? பாப்பாவோட பர்த்டே. எஸ், வாழ்த்துக்கள் அஜய் பாப்பா பர்த்டேக்கு. நாங்க வந்து இன்னைக்கு கிஃப்ட் வாங்கும்போதே கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். ஏன்னா பாப்பாவா பையனா பொண்ணான்னு தெரியல. இந்த கிஃப்ட் பொண்ணுக்கு வாங்கலாமா பையனுக்கு வாங்கலாமான்னு ப்ரொஃபைல் இன்ஸ்டா ப்ரொஃபைல்ல போய் பார்த்த போட்டோ. அப்ப என் ஒய்ஃப் சொல்றாங்க எங்க பாப்பா முடி இருக்கு கண்டிப்பா பொம்பளை பிள்ளையா தான் இருக்கும். லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். இங்க வந்து கேட்டவங்க தான் சொல்றாங்க பையன் அப்படின்ட்டு. ஸோ அதனால இனிமே யாரா இருந்தா என்ன வாழ்த்துக்கள் தான். ஹாப்பி பர்த்டே அயன், ஹாப்பி பர்த்டே. சூப்பர். நீங்க வந்துட்டு பாடாம போனா எப்படி? இங்க அவர்ட்ட சிங்கரா? இருக்கட்டும்ப்பா, சூப்பர் சிங்கரோட நிக்கணும். இல்ல அவர் பாடுவார். நான் சிங்கரா காமெடினா டான்சர் கூட தெரியாம ஒரு ஆக்டர். அவங்களுக்கு தான் தெரியல ஏதோ புதுசா பாக்குறாங்க. இத்தனை வருஷம் ஃபீல்ட்ல இருந்து உனக்கு மாமா தெரியல. அவங்க எத்தனை வருஷம் இருக்காங்க? கொஞ்சமா சேர்ந்தா இந்த வேற குரேஷி இதெல்லாம் நம்ம தனியா பேசிங்களா? சொல்லு குரேஷி எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்திருக்கேன். சந்தோஷம். ஏன்னா அஜய் கிருஷ்ணாவுடைய கல்யாணத்தை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அது வர முடியல. அந்த இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணனும். ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு சீக்கிரம் நான் எடுத்ததே கிடையாது. கண்ண பார்த்தா அவளை வந்து தூங்கிட்டு இருப்பேன்.
ஸோ நீங்க வந்தே ஆகணும்னு வந்து ஆமா. அதுவும் இல்லாம அக்கா போட்டதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு குறைச்சி வராரு. ஏன்னா இங்க கீழே வந்து பப்பு இருக்கு, அடிக்கடி அங்க வந்திருப்பாரு. முதல்ல இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ற குறைச்சி வராரு. அக்கா கீழே பொங்கல் உங்களுக்கு தெரியும். சரியான கேள்வி. பாருங்க மேடம், வர ஒரு பயமே இல்லாம போச்சு. அதெல்லாம் விடாதீங்க. பால் டப்பா நடத்துங்க. சோ அந்த பப்புக்கு நீங்க ரெகுலரா வரீங்க? யார் நம்ம வரல. பாப்பாவுக்கு பிறந்தநாள். அது சம்பந்தமா ஆமா, இது வேற மாதிரி ஆயிடும். அஜய் பத்தி யாரெல்லாம் பேசுறேன்? கண்டிப்பா இல்ல, பாப்பாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அஜய் லவ்வர்ஸ் டே இல்லையா? நீங்க அஜய் பத்தி பேசுங்க, ஜெசியை பத்தி பேசணும். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் வைஃப் கிடைக்கிறது சாதாரண விஷயம். அது அஜய் கிட்ட கேட்டா தான் தெரியும். என்ன அஜய்? இல்ல இல்ல ஜெசி, நல்ல விதமா தான் கேட்டேன். சூப்பர். சோ சொல்லுங்க, சூப்பர் சிங்கர் உங்களோட டீமே வந்திருக்கு. ரிஷா சொல்லுங்க. அப்படியே பாட்டு மூலமா சொல்லிடுமா? வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதாவது அவனை வந்து பிறந்ததுல இருந்து இப்பதான் நேத்தி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதனால வந்து நான் கண்டிப்பா அச்சோ ஏன் அழறான்? அவ பூச்சாண்டி பார்த்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா புரியல. நீ பேசுமா. குழந்தை அழுதோனே அவங்க ஆஃப் ஆயிட்டாங்க. ஆமா, ஆக்சுவலி என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஜெஸ்ஸி அண்ட் அஜய் அண்ணா வந்து ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்யூனான சோல். ஸோ ஆரம்பத்துலேருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பர்சனலாக இன்வைட் ரெண்டு பேர்கிட்ட இருந்தே வரும். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் கல்யாணத்தை தவிர வந்திருக்கேன். ஸோ அயான் வந்து பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளில் நான் பார்த்தேன். ஆமாம், 1 வீக்கில் பார்த்தேன். ஸோ ஹலோ, நான் மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் ஆக்சுவலாக எங்களோட காஸ்டியூம்ஸ் வந்து தைச்சு கொடுத்தது மான்சியோட அம்மா. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆமா ஆமா, என்னோட சட்டையும் வாங்குவா. இல்ல எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருக்கு. அதோட பேக் டான்சர்னு சொல்லிட்டாரு. ரேஷ்மா நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அதே தான் மானசி சொன்ன மாதிரி அண்ணா அண்ட் அக்கா மோர் லைக் ஃபேமிலி. எங்களோட எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷன்லேயும் அதான் கல்யாணத்தை தவிர நான் எல்லாத்துலேயும் ஐ பின் அ பார்ட். அண்ட் அவங்களும் எங்கள் வீட்டு கோலுக்கெல்லாம் வந்திருக்காங்க. அக்கா அம்மா அப்பா எல்லாம் கூட வந்திருந்தாங்க. ஸோ வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட் அண்ட் தேங்க்யூ. ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நம்ம வடகாப்பில் வந்து ஜெசியோட வடகாப்பு வந்துட்டு நம்ம ரேஷ்மாவோட அம்மா வந்தது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு முறை மாதிரி ஒன்று செஞ்சாங்க. லைக் அந்த தட்டில் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வச்சு நம்ம பண்ணுவாங்கல்ல, அது சீரியஸ்லி சொல்ல வார்த்தையில் அன்எக்ஸ்பெக்டடாக நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ஸோ அது சீரியஸ்லி தேங்க்யூம்மா. எங்கே இருக்காங்க தெரியல. ஸோ அங்கே தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்மா. தேங்க்யூ. சூப்பர். 4 பேர் அப்படியே அம்மா உங்க நம்பர் வாங்கிக்கிறோமா போகும்போது சாங். ஆமா, இவருக்கு வளகாப்புக்கு அதே முறையை செஞ்சிருக்கேன். ஆனா நிறைய பேர் உங்க கல்யாணத்தை மிஸ் பண்ணிட்டாங்க ஜி. கண்டிப்பா நீங்க அடுத்த ஒரு கல்யாணம் மிஸ் பண்ணுங்க. இல்ல அதுக்கு முன்னாடி அஜய் பாப்பா ஐயனுக்கும் எனக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு கண்டுபிடிங்களேன். எனி கெஸ்? எங்க 2 பேருக்கும் குழந்தை மாதிரி இருக்கீங்க. ஐயனுக்கும் உங்களுக்குமா? அவரும் 11 பர்த்டே, எனக்கும் 11th தான் பர்த்டே. ஓ ஆமா 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 ஆமா. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. தேங்க் யூ. ஐயா நீ என்ன மாதிரியே பெரிய ஆளா ஆகணும் செல்லக்குட்டி. அப்பா எடுத்துக்காதப்பா, இந்த விஷயம் எடுத்துக்காத. அவனை அப்படி பயமுறுத்துறீங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். Dear Appa Amma, it's my turn to give you back Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens in Coimbatore.